திருப்பத்தூரில் கனமழை காரணமாக ஜலகாம்பாறை நீர்வீழ்ச்சியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கடந்த 2 தினங்களாக பெய்த கனமழையின் காரணமாக நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மதுரையில் நாய் மோதி சாலையில் நடந்து சென்ற மூதாட்டிக்கு கால் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது. பிஸ்கட் வியாபாரம் செய்து வரும் மூதாட்டி ஒருவர் ஆவணி மூலவீதி நகைக்கடை பஜார் பகுதியில் நடந்து சென்றுள்ளார். அப்போது எங்கிருந்தோ வேகமாக வந்த தெருநாய் ஒன்று மூதாட்டியின் மீது மோதியுள்ளது. இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த மூதாட்டிக்கு கால் எலும்பு 2ஆக உடைந்துள்ளது. பின்னர் மூதாட்டியை மீட்ட அப்பகுதி மக்கள் 108 ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விடுமுறை தினத்தை ஒட்டி கன்னியாகுமரியில் சூரிய உதயத்தை காண சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். முக்கடல் சங்கமத்தில் அதிகாலையிலேயே திரண்டு சூரிய உதயத்தை கண்டுகளித்து தங்கள் செல்போனில் பதிவு செய்தனர். சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளதால் காந்தி மண்டபம் சாலை, பகவதி அம்மன் கோவில், சுற்றுலா படகு குழாம் உள்ளிட்ட இடங்களில் மக்கள் கூட்டம் அலை மோதியது. காரைக்கால் திருப்பட்டினம் புதிய பாலம் அருகில் பள்ளி வாகனமும் இருசக்கர வாகனமும் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் மகளை கல்லூரிக்கு அழைத்துச் சென்ற கோவிந்தராஜன் என்ற வங்கி காசாளர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். படுகாயமடைந்த கல்லூரி மாணவி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். திருவாரூர் மாவட்டம் மொசக்குளம் பகுதியில் வேடால் பணியின் போது பெண்கள் நாட்டுப்புற பாடல் பாடியபடி நடவு செய்த காட்சிகள் கவனத்தை ஈர்த்துள்ளன. நடவு பணியின் போது லதா என்பவர் நாட்டுப்புற பாடல்களால் சக பெண்களை உற்சாகப்படுத்தினார். தந்தி தொலைக்காட்சி செய்தியின் எதிரொலியாக தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மஞ்சளார் அணையின் புதிய ஆயக்கட்டு வாய்க்கால் தூர்வாரும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. வாய்க்காலில் மண்டியிருந்த செடி கொடிகள் மற்றும் புதர்களை அகற்றும் பணியை பொதுப்பணித்துறையினர் மேற்கொண்டுள்ளனர். இதனால் பாசன விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தஞ்சாவூரில் 200 ஏக்கர் அளவிலான நெற்பயிர்கள் கனமழை காரணமாக தண்ணீரில் மூழ்கியது. பாபநாசம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வந்தது. இதனால் மணலூர் பகுதியில் தண்ணீர் நிரம்பி விவசாய நிலத்திற்குள் புகுந்தது. 200 ஏக்கர் அளவிலான சம்பா பயிர் முற்றிலும் தண்ணீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனையடைந்தனர். போலி ரசீதுடன் மணல் கடத்தலில் ஈடுபட்ட ஓட்டுநரை போலீசார் கைது செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் நண்டலாறு சோதனைச் சாவடியில் போலீசார் நடத்திய சோதனையில் போலி ரசீது தயார் செய்து காரைக்கால் வழியாக நாகப்பட்டினத்திற்கு மணல் கடத்தியது தெரியவந்தது. அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் மணல் கடத்தலில் ஈடுபட்ட லாரி ஓட்டுநர் முருகானந்தம் என்பவரை கைது செய்ததோடு கடத்தலுக்கு பயன்படுத்திய லாரியையும் பறிமுதல் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் உள்ள லிங்கேஸ்வரர் கோவில் சொத்துக்கள் மற்றும் காணிக்கைகளை மதிப்பீடு செய்தபோது 18 பவுன் அளவு தங்க நகை குறைந்து உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தகவல் அறிந்தவுடன் இந்து முன்னணி மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினர் கோவில் முன்பு கூடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து கோவில் நிர்வாகத்திடம் கேட்டபொழுது நகையின் அளவு குறைந்தது உண்மை என்றும் இதற்கான புகாரை மேலதிகாரிகளுக்கு அனுப்பியுள்ளதாகவும் கூறினர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் உள்ள கறிக்கடை ஒன்றின் மேல்கூரையில் நாய் ஒன்று மொட்டை மாடியிலிருந்து தவறி விழுந்து கீழே இறங்க முடியாமல் கடந்த 2 நாட்களாக தவித்து வந்தது. நாய் சிக்கிக் கொண்டதை அறிந்து தீயணைப்பு படையினருக்கு தகவல் அளித்த பின் சிறிது நேரத்தில் வந்து உடனடியாக நாயை லாவகமாக மீட்ட தீயணைப்பு படையினர் பொதுமக்கள் பாராட்டினர். நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடி மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள மலை நம்பி கோயிலில் சாமிக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டன. இதனைத் தொடர்ந்து மலை நம்பி சாமி கருட வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் உள்ள வேணுகோபால சுவாமி கோயில் பிரம்மோற்சவ திருவிழா செப்டம்பர் 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட கருட வாகனம் சப்பர வாகனத்தில் உற்சவர் வீதி உலா வந்தார். பெண்கள் குழந்தைகளுடன் இணைந்து ஆடிய கோலாட்டம் பக்தர்களை வெகுவாக கவர்ந்தது. தூத்துக்குடி மாவட்டத்தில் 5வது புத்தக கண்காட்சி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடியின் பெருமைகளை பறைசாற்றும் புகைப்பட கண்காட்சியை திமுக எம்பி கனிமொழி, அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். மேலும் அங்கு வைக்கப்பட்டிருந்த புகைப்படங்களை வியந்து பாராட்டினர்.
பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் 30 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பெரம்பூர் பேருந்து நிறுத்தத்திலிருந்து பந்தர் கார்டன் பகுதியில் உள்ள புத்தர் கோயில் வரை மெழுகுவர்த்து ஏந்தி அமைதி ஊர்வலம் நடத்த பகுஜன் சமாஜ் கட்சியினர் அனுமதி கோரி இருந்தனர். ஆனால் அமைதி ஊர்வலத்தில் 5 பேர் மட்டுமே கலந்து கொள்ள வேண்டும் என காவல்துறை தரப்பில் கூறப்பட்டது. இதற்கு பகுஜன் சமாஜ் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் புத்த பிக்குகள் உட்பட 200க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு தனியார் மண்டபத்தில் சிறை வைக்கப்பட்டனர். கோவை அவினாசி சாலையில் உள்ள பிரபல நட்சத்திர ஹோட்டலுக்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஹோட்டலில் போலீசார் நடத்திய சோதனையில் வெறும் புரளி என்பது தெரியவந்தது. இந்நிலையில் நட்சத்திர ஹோட்டலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, நடிகை ஸ்னேகா கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே கோவையில் மேலும் 2 தனியார் நட்சத்திர விடுதிக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்ததாக போலீசார் தெரிவித்தனர். கோவை சுக்கிரவார்பேட்டை நடுநிலைப்பள்ளி வளாகத்தில் வானதி சீனிவாசன் எம்எல்ஏ தொகுதி நிதியிலிருந்து ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணி தொடங்கிய நிலையில் அதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். பள்ளியில் ஏற்கனவே ஆழ்துளை கிணறு உள்ள நிலையில் மற்ற அடிப்படை மேம்படுத்தாமல் செய்த வேலையை செய்து கொண்டிருப்பதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பள்ளிக்கு போதிய வகுப்பறை, மைதானம் ஆகியவற்றை அமைத்து தர வேண்டும் எனவும் அவர்கள் கூறியுள்ளனர். சீராய்வு மனுவோடு திருமாவளவன் நிறுத்திக் கொள்ள வேண்டும். வழக்கில் மேல்முறையீடு செய்தால் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவது குறித்து பரிசீலனை செய்வோம் என ஆதித்தமிழர் கட்சி தலைவர் ஜக்கையன் தெரிவித்துள்ளார். மதுரையில் பேசிய அவர், திருமாவளவனை மிகப்பெரிய தலைவராக பார்த்தோம், ஆனால் அவர் தன்னுடைய பார்வையை சுருக்கிக் கொண்டு செயல்பட்டு வருகிறார் என பேசினார். மேலும் உள் இடஒதுக்கீட்டால் அருந்ததியர் மக்கள் மருத்துவம், சட்டம் என அனைத்து துறைகளிலும் பயனடைந்து வருகின்றனர். பொதுவாக இடஒதுக்கீட்டில் பல்வேறு குளறுபடிகள் உள்ளன. ஆகவே நாடு முழுமையாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என கூறினார். கன்னியாகுமரியில் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி 1,80,000 ரூபாய் மோசடி நடந்ததாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சைமன் நகரைச் சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு வெளிநாட்டு எண்ணிலிருந்து வாட்ஸ்அப் அழைப்பு வந்தது. அதில் தான் இந்திய தூதரகத்தில் பணிபுரியும் அதிகாரி என்றும் அவரது மகன் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பணத்தை அனுப்பும்படியும் கூறியுள்ளார். இதையடுத்து அந்த பெண் 1,80,000 ரூபாய் அனுப்பியுள்ளார். இது மோசடி என பின்னர் தெரிய வந்ததை அடுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தார். இந்நிலையில் சைபர் கிரை மோசடி குறித்து பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயிலில் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேருந்து நிலையத்தில் தொடங்கி முக்கிய சாலைகளில் நடைபெற்ற பேரணியில் ஜோகோ நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு, பள்ளிக்கல்லூரி மாணவர்கள் உட்பட 5,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு போதை ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வு செய்தனர். சிவகங்கை மறைமாவட்ட ஆயர் இல்லத்தில் 25 லட்சம் ரூபாய் மோசடி நடைபெற்ற விவகாரத்தில் கணக்கரை போலீசார் தேடி வருகின்றனர். மேலூர் சாலை பிரிட்டோ நகரில் அமைந்துள்ள சிவகங்கை மறைமாவட்ட ஆயர் இல்ல கணக்கர் பணியை மானாமதுரை பகுதியைச் சேர்ந்த பிரவீன் என்பவர் 2019ஆம் ஆண்டு முதல் செய்து வந்துள்ளார். இவர் ஆயர் இல்லத்தில் போலியான பணிகளை பதிவு செய்து தனக்கு தெரிந்த 5 நபர்களுக்கு 25 லட்சம் ரூபாய் 5 வங்கி காசோலைகளாக வெவ்வேறு தேதிகளில் கொடுத்து மோசடி செய்தது தெரியவந்தது. சிவகங்கை மாவட்ட குற்றப்பிரிவில் புகார் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து பிரவீன் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் தேடி வருகின்றனர். குமரி மாவட்ட கடற்கரை கிராமங்களிலிருந்து அரிய வகை மணல் எடுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இணையம்புத்தன் துறை பகுதி மக்கள் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மணல் எடுக்க வழங்கிய அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என கோஷமிட்ட அவர்கள், இதுபோன்ற நடவடிக்கையால் கடற்கரை கிராமங்கள் கடலுக்குள் மூழ்கும் நிலை ஏற்படும் எனவும் குறிப்பிட்டனர். நாமக்கல் அருகே பல ஆண்டுகளாக பூட்டி கிடக்கும் 2 கோயில்களை இளைஞர்கள் திறக்க முயன்றதால் அப்பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டனர். பீமநாயக்கனூர் பகுதியில் பூசாரிகளுக்குள் ஏற்பட்ட பிரச்சனையால் சிவன் கோயிலும் வரவு செலவு கணக்கு பிரச்சனையில் பெருமாள் கோயிலும் பல ஆண்டுகளாக பூட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் அப்பகுதி இளைஞர்கள் கோயில்களை திறக்கப் போவதாக கூறினர். தொடர்ந்து போலீசார் முன்னிலையில் நடந்த பேச்சுவார்த்தையில் கோயில்களை திறக்க முடிவு எடுக்கப்பட்டது. பொதுமக்களிடம் கருத்து கேட்ட பிறகே நகராட்சியுடன் ஊராட்சிகள் இணைக்கப்படும் என கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் விளக்கமளித்துள்ளது. சில ஊராட்சிகளை நகராட்சிகளுடன் இணைப்பதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருவதை சுட்டிக்காட்டியுள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், பொதுமக்களின் கருத்துக்களை அறியாமல் இணைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படாது என உறுதியளித்துள்ளது.
எனவே மக்கள் சாலை மறியல் போராட்டங்களில் ஈடுபட வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளது. சிவகங்கை வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் 3,31,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் ஆர்டிஓ உட்பட 2 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.